சரியா? அதை நீங்க வருவதை குறைத்து கொள்ளுங்கள். அதான் வந்து எண்ணங்களை கட்டுப்படுத்துறது. அப்ப எப்ப எண்ணம் வராம இருக்குன்னா இங்க இருக்கிறதுல தெளிவு வந்தாதான் உங்களுக்கு இங்க இருக்கிறதெல்லாம் யூஸ் கிடையாது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரோஜனம் இல்லைன்ற ஒரு ஒரு அந்த என்ன சொல்ற எண்டு நிலைக்கு வரும்போது தான் நீங்க இங்க வரமாட்டீங்க. இப்ப ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பிறந்த ஊரில் நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேற ஒரு கண்ட்ரியில் வேலை செய்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்பா அம்மாக்கெல்லாம் வயசாயிடுச்சு. இப்போ அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்போ அந்த ஊரில் நமக்கு யாருமே ரிலேட்டிவ்ஸ் இல்லை. இப்போ நம்ம அந்த ஊருக்கு போகிறோமா? அப்ப அந்த ஊருக்கு போவது எப்போ வந்து தடைப்படும்னா அங்க ஒரு பாயிண்ட் நம்மளை இழுக்கிற வரைக்கும் தான் நம்ம அங்க போய் நிற்போம். அந்த பாயிண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் போவீங்க. அங்க என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? என்னுடைய மதர் அவங்க அந்த ஊர்ல வாழறாங்கன்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் நீங்க அங்க இருந்து போறீங்க. நான் இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு, உங்கள் மதர் இறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் அவங்கள வந்து சமாதி பண்ணிட்டு வந்துட்டீங்க, புதைச்சிட்டு வந்துட்டீங்க அவங்கள. இதுக்கப்புறம் அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன ஆகுது? ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இங்கே ஃபேனுக்கு வர வேண்டிய அவசியம் ஏன் இருக்குன்னா, ஃபேனுன்னு ஒன்று இருக்குதுன்ற நினப்பு இருக்கிற வரைக்கும் தான் வந்து வந்து போயிட்டுருக்கோம். அப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போற வழியில தான் இந்த மூண்டொலியும் இந்த பிரபஞ்ச காட்சியும் எல்லாம் இருக்கு. ஆஹா, கிடையாது. அது வேற ட்ராக். அது எப்ப நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்லயே இருக்கிறீங்களோ அப்பதான் அது கிடைக்கும். நான் ஹாலில் உட்காந்து படம் பார்த்து நின்றேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த படம் தான் இந்த ஒளி கிடைக்கிறது, அந்த தெளிவுன்னு தெரியறது எல்லாமே அங்க காட்டக்கூடிய படங்கள். அதுவுமே ஒரு பொய் தான். ஏன்னா எல்லாமே நீங்களா மாறிட்ட பிறகு அதெல்லாம் காணமே, காட்சியே இல்லாம போயிடுது கட்சியில. நான் என்பதும் இல்லை, காட்சி என்பதும் இல்லாம போயிடுது. அப்ப இன்னைக்கு சொல்லக்கூடிய வந்து பி எ அப்சர்வர் அப்படின்னு வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேக்கு வழி கொடுக்குது. யூ ஆர் ஒன்லி அ பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க எங்க இருக்குது அதெல்லாம்? அந்த எண்டு பாயிண்ட்ல அது கூட இல்லையே. புரியுதுங்களா? இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது தாங்க மாயை. அந்த கான்சியஸ் என்ன பண்ணுதுன்னா அது வந்து பலவிதமான கற்பனைகளை உருவாக்கின்னு இருக்குது. நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அதே இல்ல. அந்த கான்சியஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய அஸ்திரம் சார். அது நீங்க குடிக்கிற ட்ரிங்க்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய டோசேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நிதானம் மாறி போகும். புரியுதுங்களா? அப்போ நிறைய சாப்பிட்டீங்கன்னா அங்கேயே ஃப்ளாட் ஆகிடுவீங்க, அதுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா வாந்தி எடுப்பீங்க. இது எல்லாமே வந்து அந்த பியூர் கான்சியஸ்ன்னு சொல்கிறத எப்படி லிமிட்டோட பயன்படுத்துறீங்களோ அந்த லிமிட்டில் தான் உங்களுக்கு லைஃப். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு போனீங்கன்னா அதனுடைய ட்ராபேக்ஸை நம்ம அனுபவிக்கிறதா ஆகிடும். இப்போ இந்த ட்ரிங்க்ஸ்லேயே ஒரு நாளைக்கு ஒரு பெக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியாகவே இருக்குது உங்க கிளைமேட்டுக்கு. அதாவது ஆல்கஹாலுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, அது வந்து நம்முடைய தண்ணி உரையறதை விட ஆல்கஹால் உரையறதுக்கான டைம் வந்து லேட் ஆகும். அந்த ஆல்கஹால் வந்து நம்ம உடல்ல வந்து மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க இந்த பிளட் சப்ளைல, அப்ப அந்த உறையும் தன்மை வந்து அந்த பிளட்டுக்கு இருக்காது. இப்ப நீங்க மலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஒரு விதமான பெட்ரோல் போடுவாங்க. பிளெயின்ஸ்ல ஒரு விதமான பெட்ரோல் இருக்கும், மலைக்கு போகும்போது வந்து அதுல வந்து ஒரு கெமிக்கல் கலந்த பெட்ரோலை போடுவாங்க.
ம். ஏன் அப்படின்னா அந்த அந்த டீசலோட அதை கலந்து போடும்போது என்ன ஆகும்னா அந்த டீசல் உரையாது, ம். அந்த லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ம். அப்பதான் வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். ம். ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு 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 லிமிட்டுக்கு தான் அது. ம். அந்த லிமிட்டையே நீங்கள் 5 பெக்கு ஒரு நாளைக்கு போட்டிங்கன்னா அதுவே உங்கள் உடம்ப சாவடிச்சிடும். ம். இதுதான் வந்து உங்களுடைய அந்த அந்த பியூர் கான்ஷியஸை பற்றின எடுத்துக்கிற விதம். ம். சரியா? சரி, இப்போ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து நம்ம வந்து ஒரு லிக்கரை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றத வந்து என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு இன்பம் இன்பம் சரி இன்பம் வரும். சரி, அப்போ இன்பம் வரும் அப்படின்னு சொல்றீங்கன்னா ம். அந்த லிக்கர்ல இன்பம் எங்க ஒளிஞ்சிருக்கு? கெமிக்கல் ரியாக்ஷன். அது அது வந்து உண்மை கிடையாது. இப்போ என்ன அதில் நடக்குது, லிக்கரில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன். நான் வந்து ஒரு ஒரு டாக்டரு, ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டாக்டரு அப்படின்னா அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் என்கிட்ட ஃபாலோ பண்ணணும். எனக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த யூனிஃபார்மில் வந்து என்னுடைய கேடர் குத்தி இருக்கும். அந்த கேடருக்காக இருக்கக்கூடிய அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட தான் நான் அந்த அந்த சீட்டில் உட்காரணும். இப்போ டீன்னாக்கா ஹாஸ்பிட்டல்லையே அவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஆள். அவங்க கீழே இருக்கிறது வந்து ஒரு 5000 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த டீனுக்கான அந்த ப்ரோட்டோக்காலில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். இப்போ என் கான்ஷியஸ் எல்லாமே எதில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் ஒரு டீனு இப்படி தான் நான் நடந்துக்கணும், எனக்கு கவர்மெண்ட் இப்படி தான் நடந்துக்க சொல்லி ரூல்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற அந்த ஒரு கட்டமைப்பு என்னை பிடிச்சி வச்சிருக்கா இல்லையா? கண்டிப்பா. இப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள வெளியே வந்துட்டா நானும் ஒரு சாதாரண மனுஷன். அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற லாஸ்ட் கிரேடு சர்வெண்ட் வெளியே வந்தாலும் அவங்களும் ஒரு சாதாரண மனுஷங்க தான். அவங்க வந்து அந்த கேம்பஸ் விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த அந்த கேடருக்கு அவங்க வந்து பவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு ஒபே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் அதில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான நடிப்பை நடித்து கொண்டே இருக்கணும். இந்த இடத்துல தான் லிக்கர் வேலை செய்யுது. இந்த லிக்கர் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அந்த அந்த ஒரு டீன் சொல்லிக்கினே இருக்கீங்க பார்த்தியா, நான் ஒரு டீனுன்னு அந்த டீனை சொல்லிக்கிட்டு இருக்கிறத வந்து மறக்க வச்சிரும். ஸோ டீன்ன்றதை மறந்துட்டா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? நார்மல் பர்சன். உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி வெளியே வந்துருமா வராதா? அப்போ நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். ஒரு மீட்டிங்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இவர் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி அடித்த பிறகு அமைதியாக இருப்பாங்க, அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் தண்ணி அடிச்சோன்னு பண்ணுற கலட்டா தாங்கவே முடியாது, இவனா இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஆயிடும். பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பேர்? இப்போ பார்த்தோன்னா அவர் வந்து அப்படியே வந்து இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற அளவுக்கு அப்படி ஒரு பெரிய ஸ்ட்ரிக்ட் மேனேஜராக இருப்பார். அவர் 2 பேருக்கு உள்ள போனோடனே அவர் வந்து ஒரு ஜாலி மேன் ஆயிடுவார். ஆமா, புலியா இருந்தவர் பூனை ஆயிடுவார். என்ன ஜாலி ஆயிடுவாரு, எல்லாரும் கூட அப்படியே ஃப்ரெண்ட்லியா ஆயின்னு கலட்டா பண்ணி இப்படி இருப்பார். ஸோ இதுதான் அவருடைய ஒரிஜினாலிட்டி. இதே மாதிரி தான் உங்க உடம்பில் இந்த உயிரானது வந்து நான் உடம்புன்னு ஒரு யூனிஃபார்ம் வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த உடம்புல இந்த யூனிஃபார்ம்ல அந்த லிக்கர் கலந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிரானது வந்து தன்னை வந்து இந்த உடம்பு அப்படின்றத கொஞ்சம் மறக்குது. அப்ப உயிரினுடைய தன்மையானது வந்து வெளிப்படுது. ஸோ உயிரினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனந்தமா இருக்கிறது தான் உயிரினுடைய தன்மை, அந்த பிளசன்ட் நேச்சர். அது அந்த நேரத்தில் வெளிப்படுறதுனால தான் மறுபடியும் லிக்கரை தேடுறாங்க.
அது உன்னுடைய ஒரிஜினாலிட்டியை ஓப்பன் பண்றது தான் அது. ஆனா அதை வச்சுட்டு நம்ம அந்த நிலையை அடைஞ்சிட முடியுமானா முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு பிம்பத்தை தான் அனுபவிக்கிறீங்க, ரியாலிட்டியை அனுபவிக்கலாங்க. அது ஒரு இல்யூஷனை வந்து அனுபவிக்கிறீங்க. அதனால அது வந்து உடம்புக்கு கேடு. ஆனா ஸ்பிரிச்சுவல் பாத்துல என்ன ஆகுன்னா, உண்மையிலே உங்களை யார் வந்து நான் டீனுன்னு சொல்லினே இருக்கிற அந்த எண்ணத்தை வந்து மாத்திரும். அந்த எண்ணத்தை கட் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இயற்கையாக நீங்க வந்து ஒரு ஜாலி பர்சனாவே இருப்பீங்க. அதுதான் உயிரினுடைய நேச்சர். சத்து சித்து ஆனந்த நிலையில தான் உயிர் இருக்கு. அந்த சத்து சித்து ஆனந்த நிலையில இருக்கிற தன்மையை வந்து யாருக்கு எடுக்கிறதுனா, நீ இந்த உடம்புன்னு என்ற நினைப்பு தான். எப்போ இந்த உடம்புன்ற நினைப்புல இருந்து நீ விடுபடுறியோ, அப்ப அந்த நிலைகளை நீங்க அடைஞ்சிருவீங்க. ஆனா அந்த நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா, இந்த உடம்பு வந்து திருப்பி இந்த உடம்புக்குள்ள வர்றதுன்றது வந்து சாத்தியப்படாது. ஒரு தடவை போயிட்டு வரலாம், 2 தடவை போயிட்டு வரலாம், 3 தடவை போயிட்டு வரலாம், 4வது தடவை வரமாட்டீங்க. அது இப்ப நீங்க எவ்வளவு ஃபார் போறதுன்னு, இப்ப நீங்க இந்த லைட்ஸ் மட்டும் போயிட்டு வரலாம், ஆனா அதை தாண்டி போயினா தெளிவு மட்டும் போயினா, அததான் சொல்ல வரேன். அதெல்லாம் நீங்க நினைக்கிறது இல்ல. எல்லாமே அங்க அது என்னன்னாக்க ஸ்டேஜஸ் எல்லாம் அங்க கிடையவே கிடையாது. அந்த இடத்துக்கு ஏங்க யூனிஃபார்ம் கட்டிட்டா நீங்க தானேங்க. அந்த யூனிஃபார்ம் போடுற வரைக்கும் தாங்க அந்த யூனிஃபார்முடைய பர்சன். நீங்க அதை கட்டிட்டீங்கன்னா யூஆர் ஏ நார்மல் பர்சனு. இங்க எங்க ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு. அதனால அது அந்த சுயத்தை அனுபவிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உலகியெல்லாம் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்ப ஏன் உலகத்துக்கு ஏன் தெய்வங்கள் ஒரு கான்செப்ட் என்னது இருக்கு? இதெல்லாம் எல்லாமே கிரியேட்டருடைய வேலைங்க. ஏங்க ஒரு கம்பெனில ஓனரே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது தானுங்க. ஏன் அவர் மேனேஜரு, சீனியர் மேனேஜரு, சிஇஓன்னு வச்சுக்கிறாரு? அவர் வேலையை குறைக்கிறதுக்கு தானங்க எவ்வளவும் இருக்காங்க. இதுதான் கடவுளர்கள். அவங்களுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு, அவ்வளவுதான். மீட் பண்ணணுமா இல்லையா? மீட் பண்ணி என்ன செய்ய போறோம்? அதான் இல்ல, அவங்கள மீட் பண்றதுன்றது வந்து அவங்களுக்கு விதியாக பட்சத்துல நேரம் அவங்கள மீட் பண்ணி உங்களை கைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் நீங்க சொல்லக்கூடிய லோக்கல் காட்ஸ். அது கிராமத்தெல்லாம் போனேன்னா வந்து இப்ப நீங்க இருக்கிற ஸ்டேஜ்ல நீங்க ஒரு சிவன் கோயில் போயினா உங்களுக்கு என்ன நடக்குது? இப்ப ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சிதம்பரம் நீங்க போனீங்கன்னா இப்ப என்ன நடக்குது உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் நடக்காது. சிலையை விட வேற என்ன தெரியுதா, இல்லாட்டி தனியா சிலை மட்டும் தான் தெரியுமா? ஏங்க இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் கோயில்களுக்கே போற வழக்கம் 2006 போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமா சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன நடக்குதுன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்னை வந்து கூப்பிடுறாரு, நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு, கோயிலுக்கு வாங்க அப்படின்ட்டு. நான் கோயிலுக்கே வர்றது இல்லப்பா அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு கம்பெனி கொடுக்காச்சும் வாங்கன்றார். சரி, கம்பெனி கொடுக்கறதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே புளியோதரை கொடுப்பாங்க, முறுக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு கூட்டும் போகிறார். நான் எதுக்கு கோயிலுக்கு போகிறேன்? இப்போ முறுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறேன். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவன் கோயிலில் சிவனை தரிசித்துட்டு அந்த பக்கம் அம்பாள் கிட்ட போகிறோம். அந்த அம்பாள் சன்னதி வந்து இந்த முன்னாடி இருக்கிற கதவாண்டு வந்து நேராக பார்த்தோன்னா அந்த அம்பாள் சன்னதி தெரியும். நான் அங்கே காலை வச்சு அந்த அம்பாள் சிலையை பார்க்கும்பொழுது அந்த அம்பாள் சிலை வந்து அப்படியே உயிர் பெற்று எழுந்து நின்றுச்சு. அப்படியே ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு
பெண்ணாக மாறி அவ்வளோ அற்புதமான அழகான ஒரு, அது என்ன சொல்கிறது, அழகுனுடைய எக்ஸ்ட்ரீமில் அவங்க ஒரு பட்டுடுத்தி அந்த காலில் வந்து ஒரு பெரிய அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த காலத்தில் அந்த ஒரு அது பேர் என்ன சிலம்புன்னு சொல்லுவாங்க. அந்த சிலம்பு அதில் வந்து அந்த அந்த காலில் வந்து இது போட்டிருக்காங்க, என்னது மருதாணி, மருதாணி மருதாணி வச்சிருக்கிறாங்க. அது அவங்க என்ன சொல்றாங்க, வா மகனே வான்றாங்க. என்ன சொன்னாங்க? வா மகனே வா அப்படின்னு கை நீட்டி கூப்பிடுறாங்க. இதை நம்ப முடியுமா? இது அங்க நடந்தது. நான் உள்ள போய் பக்கத்துல நின்று அந்த பூசாரி வந்து உள்ள வந்து தீபம் காட்டுறாரு. தீபம் காட்டின அடுத்த செகண்ட் அந்த ஏரியாவில் வந்து எப்படின்னா ஒரு ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட உள்ள இருக்கிறாங்க அந்த 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 சன்னிதானத்துக்குள்ள. ஒரே வெப்பமா இருக்குதுங்க. ஏன்னா எல்லாரும் கும்பல் இல்லையா, புழுக்கமா இருக்கு. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த கர்ப்பகிரகம் சொல்லக்கூடிய இடம், அப்புறம் அந்த சிலைன்னு சொல்லக்கூடியது, அப்புறம் அங்கே காட்டின தீபம்னு சொல்லக்கூடியது எல்லாமே டோட்டலாக மறைஞ்சு போச்சு. அங்கே எதுவுமே இல்லை, வெறும் எம்டினஸ், வெறும் எம்டினஸ். தெளிவாக இருக்குதுங்க, வெறும் தெளிவு தான் அங்கே தெரியுது. அப்படியே என் மேலே வந்து அப்படி ஒரு ஏசி காற்று அடிக்குது, சில்லு -டிகிரிஸில் அடிக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸில் முடிஞ்சிடுது, திருப்பி நார்மலைஸ் ஆயிடுறேன். இந்த நிகழ்வு நடந்ததுங்க. ஸோ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற சிலையினால இல்லை, உங்களுடைய கருத்தில் தான் அது நடந்திருக்கு. வாட் யூ அப்சர்வ்ன்றது தான் டிஃப்ரெண்ட். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மீன் தொட்டியை காட்டி உங்களோட ரியாலிட்டி தான் காட்டும். ஆமா, எந்த ரியாலிட்டியில இருக்கிறீங்களோ அது. ஆமா, அவரவர்களுடைய அந்த ஸ்டேஜை அங்க போய் பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு வரலாம். இப்போ நீங்க அங்க ஒரு அக்வாரியம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு மீன் தொட்டி இருக்கு. நான் வந்து இப்போ அந்த மீன் தொட்டியை பார்த்துட்டு வான்னு சொல்றேன். அப்போ நீங்க வந்து அந்த மீன் தொட்டியை பார்க்குறீங்க, அங்கே வந்து இத்தனை மீன் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து என்கிட்ட சொல்கிறீங்க. இன்னொருத்தர் போய் பார்த்துட்டு வர்றாரு, அந்த மீன் தொட்டியில் வந்து இவ்வளோ கல்லுலாம் வச்சுருக்குறாங்க, அழகாக இருக்குது அப்படின்றாங்க. இன்னொருத்தர் போய் பார்த்துட்டு வந்து அந்த மீன் தொட்டியில் அந்த நீரில் வாழக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்றத சொல்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் போய் பார்த்துட்டு வந்து அதில் தண்ணி இருக்கிறத நான் பார்த்துட்டு வந்தேன், தண்ணி தெளிவாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்தேன்றார். ஸோ டிஃப்ரெண்ட் அப்சர்வ்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இட் டசன்ட் மீன் ஆல் ஆர் நாட் எக்ஸிஸ்ட். எவ்ரி திங் இஸ் எக்ஸிஸ்ட், பட் அப்சர்வர் வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியல. அப்ப கடைசியா சொன்னவர் வந்து எல்லாத்தையும் தாண்டி கடவுள் ஒன்று இருக்குது அப்படின்றத அவர் பார்த்துட்டு வந்துட்டார். அதான் அந்த தண்ணி அப்படின்றது. அந்த தண்ணிக்குள்ளதான் இவ்வளவும் இருக்குதுன்றத அவர் மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஸோ கடவுள் நிலைன்றது வந்து உங்களுக்குள்ளும் உங்களாகவும் உங்களுக்கு வெளியேவாகவும் எல்லாமாகவும் இருக்கிறது தான் கடவுள் நிலை. தட் வாஸ் டிரான்ஸ்பரண்ட். அவ்வளோதான். அந்த டிரான்ஸ்பரன்சின்றது தான் உங்களை கண்காணிக்குதுன்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதே இல்லை. நீங்கள் முதல் பார்க்குற காட்சியே முதல்ல கடவுள் காட்சி தான். நீங்கள் கண்ணை தந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால தானே அதுக்கப்புறம் இருக்கிற பொருட்களை பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் முதல்ல உங்களையும் அறியாமல் பார்க்கறது எதை? அந்த தெளிவுன்றது ஒன்று இருக்கவே தானே சார் உங்களுக்கு பார்வை தெரியுது. இப்போ உங்கள் கையை வந்து முன்னாடி வச்சு பார்த்துட்டிங்கன்னா கைக்கு அப்புறம் இருக்கிறது எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த கை வந்து எல்லாத்தையும் மறைக்குது. அப்போ இந்த கடவுள் நிலைன்றது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால, கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால
ம்ஹும். அது வந்து எதையுமே மறைக்கிறது இல்லை. ம்ஹும். ஆனா அனைத்து பொருட்களும் அந்த கண்ணாடிக்குள்ள தான் இருக்குதுன்றத புரியறது இல்லை. ம்ஹும். நீங்களும் அந்த பொருளும் எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னா கண்ணாடிக்குள்ள தான் இருக்கு. ம்ஹும். இப்போ ஒரு குளத்துக்குள்ள தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ள தான் மீன் இருக்கு, நண்டு இருக்கு, நத்தை இருக்கு, பாம்பு இருக்கு, அதுல வந்து சிப்பி இருக்குது, எல்லாமே இருக்குது. ம். அப்ப நீங்க தண்ணிக்குள்ள இருந்து எப்படி வந்து அந்த மீனை பார்த்தீங்க? எதிரில் இருக்கிற மீனை பார்த்தீங்கன்னா, இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட உள்ள இருக்கிற அந்த கடவுள் நிலை என்பது தெளிவாக இருக்கிறது. இட்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லைக் எ கிளாஸ். ம்ஹும். ஸோ நீங்க கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டீங்கன்னா இந்த பக்கத்துல அந்த பக்கம் தெரியுது தானே? ம். அந்த மாதிரி தான் இறைநிலை இருக்கு. ஸோ வாட் யூ ஃபர்ஸ்ட் see இஸ் ஒன்லி காட். ம்ஹும். அப்புறம் அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப ஓகே, இப்ப உங்களோட சிச்சுவேஷன் ஒரு விசித்திரமான சிச்சுவேஷனா இருக்கு. ஒரு விதத்துல உங்களுக்கு தெளிவோட chat talk பண்ண முடியுது, அதே நேரத்துல உங்களுக்கு அது வந்து வந்து போதா இல்லாட்டி எப்படி இருக்காது? இல்லை அது எல்லாமே இப்போ இல்லை சார், இப்போ லைட்டு போட்டவுடனே எல்லாமே தெரியுது இல்லை சார்? ம். அது மாதிரி இப்போ லைட் எரியுது, அதனால எல்லாமே தெரியுது, அவ்வளோதான் சார். அங்கே வந்து ஒளிவு மறைவுலாம் இல்லை சார், Yeah. அவ்வளோதான் விஷயம். Yeah. எப்போ அந்த தெளிவாக நீங்கள் மாறிடுறீங்களோ, ம். இப்போ தெளிவுன்னு சொல்லக்கூடிய இப்போ அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு மீன் எல்லாம் தெரிய போதா? இல்ல. எங்கே வந்து மீனெல்லாம் இப்போ எங்கே போச்சு? ஆனா எல்லா மீனுக்குள்ளேயும் போய் மீன் எப்படி உலகத்தை உணர்றதுன்னு நீங்க பார்க்கலாம். அதான் நடக்குது இல்லாட்டி தாராளமாக நடக்கும். Yeah. சரி, இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இந்த குளத்துல இருக்கிற தண்ணியில் வந்து நீங்களும் தண்ணியாக மாறிட்டீங்கன்னா குளத்துல இருக்கிற அனைத்து பிரபஞ்சமாக இருக்கின்ற அனைத்து குளத்து மீன்களும் உங்களுக்குள்ள ஐக்கியமாயிடும். ம்ஹும். சரி, இப்போ உங்களுக்குள்ள ஐக்கியமாயிடுச்சு. ம். இப்போ உங்களுக்குள்ள ஐக்கியமாக இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் போய் பஸ்ஸை பிடிச்சின்னு போய் பார்த்துட்டு வருவீங்களாண்ணா? இல்ல, உள்ளுக்குள்ளே போய் புரியுதுங்களா? இதுதான் ஆஸ்ட்ரல் டிராவல்னு இன்னைக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளையா விளங்கி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம், அது ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிற மாதிரியும் அதை ஒரு தொப்புள்ள ஒரு வெள்ளி கொடி கட்டிக்கின்னு உங்கள் ஆன்மா பறந்து போய் அங்கே பார்த்துட்டு வருதுன்னெலாம் கிடையாது. எப்போ நீங்கள் வந்து மீனாய் இருக்கின்ற நீங்கள் எப்பொழுது தண்ணியாக மாறுகிறீர்களோ அப்ப தண்ணியில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களும் உங்கள் காதுக்கு வந்துவிடும். உங்களை மீறி எதுவுமே அங்க வந்து நடக்க முடியாது. மீன் எங்கேயாவது அது தண்ணியை விட்டுட்டு வெளியே போய் எங்கேயாவது போய் பார்த்துட்டு வர முடியுமாங்க? அப்ப மீனுக்குள்ளேயும் தண்ணி இருக்குது தானே? அப்ப தண்ணியில இருக்கக்கூடிய சிறு அதிர்வு மீன் காட்டினா கூட அது தண்ணியில தெரிஞ்சிடும் தானே? தண்ணிக்கு அப்ப எல்லாம் தெரியுன்றத புரிஞ்சுக்கணும். அப்ப நீ வந்து தண்ணியா இருக்கணும்னு நினைச்சன்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனா யாருக்கு நீ சொல்ல முடியாது. ஏன்னா உன்னால கம்யூனிகேட் பண்ண முடியாது மீன் கிட்ட. மீன் பேசுற பாஷை வேற, நீ பேசுற பாஷை வேற. நாளைக்கு சாப்பிடணும், அதுதான் அதுக்கு தெரியும். ஆமா. அப்போ நீ வந்து கொஞ்ச நேரம் தண்ணியா இருந்துட்டு மறுபடியும் மீனா மாறுறதுன்னா அப்போ அந்த நேரத்தில் அனுபவிச்ச சின்ன சின்ன சுகங்கள் மட்டும் உனக்கு மீனா இருக்கும் போது அதில் அந்த மைண்டில் வந்து பதிவாகி இருக்கும். அப்போ வேற மீனுக்கிட்ட நீ சொல்லலாம், நான் இந்த மாதிரி தண்ணியாக மாறும்போது இப்படி நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் முழுமையான விஷயத்த சொல்ல முடியாது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அது வந்து நீ முழுமையான தண்ணியாகவே இருந்தால் மட்டுமே முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். நீ ஒரு நிமிஷத்துல எப்படி உலகத்தை தெரிஞ்சுக்க முடியும்? அப்படித்தான் அது. இப்ப நீங்க வந்து உங்களோட டே டு டே லைஃப் இப்ப கூட நடந்த பிறகு இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப நார்மலா ஸ்லீப் வருது போதா, இல்லாட்டி அது
சில நேரம் இப்ப நீங்க கண்ணை மூடினா உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த வெள்ள ஒளி தெரியுதா சும்மா, இல்லாட்டி என்ன நடக்குது இப்ப உங்களுக்கு? அப்படியெல்லாம் இல்லை சார். ஆக்சுவலாக நம்ம சொல்ல போனால் இப்போ எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபைனான்சியல் இந்த இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இட் மேக்ஸ் மீ டு திங்க். இப்போ எனக்கு தாட் ப்ராசஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு ஹியூமன் பீயிங்காக மட்டுமாவே இருக்க முடியும். என்னால் வந்து அந்த சூப்பர் கான்ஷியஸ் லெவலுக்கு போக முடியாது. சரியா? இப்போ அப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து குறைவான நேரத்தை தூங்குற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினாலே போதும். ஆமாம், உங்களுக்கு 3 hours ஸ்லீப் பண்ணாவே காணும். ஆமாம் ஃபுல் எனர்ஜி. ஆமாம். அந்த மாதிரி வந்து உடலியல் மாற்றங்கள், எண்ணங்களின் மாற்றங்கள், நீங்கள் பண்ணுற வியூ பண்ணுற உலகத்தை பார்க்குற விதம், நான் பார்க்குற விதம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு அப்சர்வர், நான் ஒரு அப்சர்வர். ஸோ எனக்கு என்ன காட்டப்படுதோ அதை தான் நான் சொல்ல முடியும், உங்களுக்கு என்ன காட்டப்படுதோ அதான் நீங்கள் சொல்ல முடியும். அதனால் அப்சர்வர் வந்து தனியாக ஸ்கில்ஸ் வச்சுக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் ஒரு பெரிய டுபாக்கூர்லாம் அர்த்தம் கிடையாது. அவர் ஒரு அப்பா டக்கர்ன்னு அவர் நினச்சிக்கினாருன்னா அவரை விட கேவலமானவர் யாருமே கிடையாது. அவர் எதிர்க்க எடுத்துன்னு வந்து காட்டுறாங்க. ஏங்க யானையை எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட காட்டினாங்கன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்களாங்க யானையை வருதுங்கன்னு? அவ்வளோ பெரிய உருவத்தை நீங்கள் மறந்துட்டு போகிறீங்களா? ஒரு சின்ன குழந்தைகிட்ட அதை காட்டி இன்னான்னு சொல்லுன்னு சொன்னால் யானைன்னு சொல்லுமா சொல்லாதா? இப்போ சொல்லக்கூடிய தன்மை உள்ள ஒரு 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், யானையை பார்த்துருக்காது, அதுக்கு வந்து பார்த்தா யானைன்னு சொல்லுமா சொல்லாதா? ஒரு தாத்தா கிட்ட காட்டி இது இது என்னன்னு கேட்டா யானைன்னு சொல்லுமா சொல்லாதா? இதுக்கு என்ன ஸ்கில்லு தேவைப்படுது? எதுவுமே கிடையாது. அப்போ காட்டப்படுகின்ற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி தான் காட்சிகள் வந்து அவங்க விளக்கப்படுகிறது. அதுக்காக நான் வந்து ராக்கெட் பறக்கிறத வெறும் கண்ணில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றவன் பெரிய ஆள் கிடையவே கிடையாது. அவன் வந்து இஸ் ஆல்சோ எ நார்மல் பர்சன். பட் அவருக்கு வந்து கடவுள் இறக்கப்பட்டு அவர்கிட்ட அந்த காட்சியை காட்டுறாரு. கடவுள் மட்டுமே வந்து பெரியவர், நீ எப்பயுமே சின்னவன் தான்றத உனக்கு அப்பப்போ நீ எல்லையை மீறும் போது உனக்கு செவுட்டில் அடி கொடுப்பாங்க. இப்போ எல்லையை மீறும்போது என்னன்னா அவன் என்ன நினைப்பானா, நான் தான் பெரிய ஆளு, ஐ நோ எவ்ரி திங் அப்படின்வாங்க. அவனுடைய வாழ்க்கையில தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவாங்க. அப்போ மற்றவங்களாம் என்ன கேட்பாங்க, ஏயா நீ யாருக்கோ வைத்தியம் பண்ணுற, உனக்கே கேன்சர் வந்துச்சு, உன்னாலே காப்பாற்ற முடியல, நீ என்ன பெரிய டாக்டர்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? இப்படி தான் வந்து உங்களுடைய அந்த ஆணவத்தை அடக்கி வைப்பாங்க. அப்போ நீ மருத்துவம் செய்வதுன்றது வந்து இறைவன் கொடுத்த வரத்தை நீ செய்துன்னு இருக்கிறன்றத புரிஞ்சிக்கிற வரைக்கும் இந்த நிலைமை தான் மாறும். அவன் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறதுன்னா அவர் பெரிய பணக்காரரான், சரியா? என்ன மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் அவர்கிட்ட ஃபோனில் கூட பேசக்கூடாதான். அவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி ஃபோன் நம்பர் கடிச்சு பேசுனீங்க? யூஸ்வலாக உங்களை மாதிரி ஆட்கள்கிட்டலாம் நான் பேசுகிறதே கிடையாது, என்னுடைய பிஎஸ் மட்டும் தான் பேசுவாங்க, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க, என்னெல்லாம் காண்டாக்ட் பண்ணுற தப்புங்க, நான் ஒரு பிக் ஷாட்டு. இப்படியே அவன் சொன்னாங்க. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு. அவனும் மனுஷன், நீயும் மனுஷன், அவனும் வாயில தான் சாப்பிட்ற, நீயும் வாயில தான் சாப்பிட்ற. அவன் செத்தாலும் 6 அடியில் தான் புதைக்க போறாங்க, நீ செத்தாலும் 6 அடி தான் புதைக்க போறாங்க. அவரு எதை வச்சு கெத்து கட்டுறாரு? பணத்தை வச்சு கெத்து கட்டுறாரு. பணம் தானே அது, பணம் அவர் வச்சுக்கிறாரு. அதனால வந்து அவர் பணம் இல்லாத என்ன மாதிரி ஆட்கள் கிட்ட அவர் பேச மாட்டாரு. நீங்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவர்களாம். அப்படியே சொன்னாங்க அவன்.
அதுவும் இந்த இந்த காலத்துல அப்படி சொல்றான்னா அவனுங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க, எவ்வளவு அகம்பாவம் பிடிச்சவனா இருப்பான் பாருங்க. சரிடாப்பா, எனக்கு வேலை ஆகணும். உங்ககிட்ட நான் இனிமேட்டு பேசல, நான் உங்க பிஏ கிட்டே பேசிக்கிறேங்க. ஏதோ இந்த நம்பரை கொடுத்துட்டாங்க தவறுதலா. வேற வழி நமக்கு என்ன இருக்குது? நம்ம வயிறு பசி சரியாகணுமே. அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோன்னும் போது அவங்ககிட்ட இருக்கிற அந்த வெளியில் நிற்கிற காவலாளிகிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதாகுது என்ன ரிசல்ட்டுன்னு. அந்த அளவுக்கு தான் நம்ம கடவுள் நம்மளை இறக்கி விட்டுறாரு. நீ கடவுள் தெரியும் கடவுள் தெரியும்னு போனா இந்த மாதிரி வந்து வெளியே நின்று கூர்க்காவே விரட்டி விட்டுருவோம் அவனை. புரியுதுங்களா? நீங்க பெரிய கடவுள் தெரியுன்ற லாஜிக்லாம் அங்க உதவாது. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கமோ திருப்பதியோ சிதம்பரம் போய் கடவுள் தெரியுது பெருமாள் தெரியுது சிவன் தெரியுதுன்னு சொன்னா அவன ஓமனா ஓமனா ஆமா போவான், ஜகர்கண்டி தள்ளிட்டு போயிடும், அவ்வளவுதான். அது எல்லாமே உங்களுக்கு வந்து கூர்கா வச்சு விரட்டுறதாங்க. சரியா? நீ திருப்பதியில வச்ச சிலை, அந்த சிலையை எடுத்து வச்சது யார்? நீ தானே. நீயே ஒரு சிலையை வச்சுப்பியா, நீயே அதை கடவுள்னு கும்பிட்டுப்பியா. அப்ப அது அந்த 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 ப்ராசஸே உங்க கும்பலால உருவாக்கினது தானேங்க. கடவுளா உருவாக்குனாரு. கடவுள்ன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியவே தெரியாது. இல்லப்பா செல்ஃப் மேனிஃபெஸ்டட்னு சொல்லி நம்ம அதெல்லாம் அது 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 எல்லாமே உங்களுக்கு ஒரு வழிமுறையை கொடுக்கறதுக்காக தாங்க அந்த இந்த மார்க்கம்லாம் கண்டுபிடிச்சது. கோயில்கள் ஃபுல்லா மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டோம். ஆமா, இப்ப நம்ம கோயில்கள்ன்றது வந்து நம்மள பண்படுத்தத்துக்கான ஒரு வழி. அது ஒரு ஆர்கிடெக்சரல் மெஷின். ஆமா, ஒரு ஹையர் கான்ஷியஸ்னஸ் இது. ஆமா, எல்லாமே நம்ம முன்னோர்கள் அதுக்காக தான் படைச்சாங்க. ஒவ்வொரு மதங்கள் கிரியேட் ஆனது எல்லாமே இதுக்காக தான். அதாவது ஒரு காட்டு மனிதனா நீ இருந்தனா உனக்கிட்ட ஒரு கண்ட்ரோலே இருக்காது, எப்படி வாழணும்னு. மிருகம் மாதிரியே இருப்ப நீ. வயிறு பசிச்சதுன்னா வந்து என்ன சொல்றது, பக்கத்துல இருக்க புளியை கூட அடிச்சு சாப்பிட்டுருவோம் அந்த புலி. நீ அப்ப கேனபலிசம் ஆயிடுவ. அதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து உனக்குன்னு ஒரு கோட்பாடு இப்படின்னு ஒரு மதங்களை வச்சிருந்தாங்க. அது ஏரியாவுக்கு ஏரியா வேற வேற பேரா இருந்தது. ஆனா கடைசியில எல்லாம் தெளிவுதான். இல்ல எல்லார்கிட்டையும் என்ன இருக்குன்னு பாருங்க, நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்குது. நாம அந்த சக்தியை விட குறைவானவர்கள். நாம அதை வந்து பிரார்த்தனை பண்ணி அவருக்கு தாஜா பண்ணி அவர்கிட்ட வந்து வாங்கிக்கணும். அவரு தான் நம்மளை காப்பாற்ற முடியும். இப்படின்ற கான்செப்டை வளர்க்கறது தான் பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கம்ன்றது வந்து எல்லா ரிலீஜன்லயும் இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த வந்து என்ன இருக்குது, முக்கியமாக வந்து ஒரு காடுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த காடுடைய உருவங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அவருக்கு ஒரு பேரு வெவ்வேறு மாதிரி இருக்கும். அவங்க ஸ்பீச் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்க ஹியூமன் தான் கிரியேஷன்லயே ஹையஸ்ட் கிரியேஷன். அப்ப வேற வேற டைமென்ஷன்கள் இருக்கு. யார் சொன்னது ஹியூமன் தான் வந்து கிரியேச்சர்ன்றது? இது வந்து நம்ம சொல்ற ஆணவ பேச்சு. அப்ப அந்த மனித பிறவியை உயர்ந்த பிறவி ஏங்க ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஒரு மாடு கண்ணு போடுதுங்க. அது வந்து மாடு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய மந்தையில இருக்குது. அந்த மந்தையில ஒரு 1000 மாடு இருக்கு. அந்த 1000 மாடுல 100 மாடு கண்ணு போடுது ஒரே நேரத்தில். சரியா? இப்போ நம்ம பார்க்குறோம் எல்லாமே கண்ணு போடுதுன்னு ஒன்று. கண்ணுக்குட்டியை வந்து 100 கண்ணுக்குட்டி ஒரே மாதிரியே தெரியுது. நமக்கு டிஃப்ரென்ஸே தெரில நம்மளுக்கு. ஆனால் அந்த கண்ணுக்குட்டி தன்னுடைய தாயை கண்டுபிடிச்சின்னு போய் கரெக்டாக அது வந்து பால் குடிக்குதா இல்லையா? அப்போ அதுக்கு தெரிகிற உருவ வேற்றுமை உனக்கு தெரியுதா இல்லையா? தெரியல. அப்ப அதுங்களுடைய கல்ச்சர்ன்றது வேறங்க, அது உனக்கு தெரியாது. இப்ப ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன மொழி பேசுறீங்க என்கிட்ட? சரியா? இப்ப நானும் உங்ககிட்ட என்ன பேசுறேன்? தமிழ் மொழி தான் பேசுறீங்க. இப்ப உங்களுடைய சரௌண்டிங்ல இருக்கிறாங்கல்ல,
அவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாது. இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய எண்ணத்துல என்ன தோணா, ஈ ஷவுட்டிங், அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா, வி ஆர் பிளாபரிங், வி ஆர் ஷவுட்டிங். இந்த ஷவுட்டிங்கிறது வந்து எல்லா லெவல்லையும் நடக்குது, நாட் ஒன்லி ஹியூமன்ஸ். எல்லா லிவிங் பீயிங், நான் லிவிங் பீயிங் எல்லாத்துலயுமே நடக்குதுங்க. சரியா? அப்போ அந்த ஃப்ரீக்குவென்சியை உன்னால உணர முடிஞ்சா மட்டும்தான் அந்த அந்த சத்தத்தை உன்னால கேட்க முடியும். இப்போ பூமி சத்தம் போடுதுன்னு சொல்றாங்க, அது ஓங்காரத்தை வந்து சொல்லுதுன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப அதை உன்னால உணர முடியுதா? இல்ல. ஆனா இப்ப நாசா புதுசா ரெக்கார்ட் பண்ணுது பூமியுடைய சத்தத்தை, அது ஒரு பேர் இறைச்சலோட வந்து சுத்துதுன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அதுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி உன் காதுக்கு இல்லை. அதனால அது இல்லைன்னு ஆயிடுமா? அது வந்து தாழ்வான பிறவின்னு ஆயிடுமா? இப்போ ஒரு குருவி எடுத்துக்குங்க, அது கிட்ட சொத்து சுகந்தா இருக்குதா? அது வந்து நாளைக்கு இறை எங்கேருந்து கிடைக்க போகுது அப்படின்றதுக்கு அதுக்கு தெரிய போதா? ஏதாவது ஒரு அது ஒரு கடை நடத்துதா, இல்லை பிஸ்னஸ் நடத்துதா? எதுவுமே இல்லைல்ல. ஏதோ ஒரு டைரக்ஷனை பார்த்து பார்த்து பறந்து போகுது. அது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சந்தோஷமா தானே வருது, வயிறு ரொம்பி. எந்த குருவியாவது வெறும் பசியோட வந்து நிக்குதா? இல்ல. அப்ப அது எந்த திசையில பறக்க வைக்கணும் அப்படின்றத யாரோ ஒருத்தர் முடிவு பண்றாங்க இல்லையா? அதுதான் கடவுள். அதே கடவுள் மெடிடேஷன்ல நம்ம டிஸ்டர்ப் பண்றாரு. அதே கடவுள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, அது வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ அதுக்கு தான் வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வள்ளல் பெருமான்லாம் என்ன பாடியிருக்காருன்னா, என் செயலாவது ஏதும் இல்லை, எல்லாம் உன் செயலே என்று உணரப்பெற்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு மேல யாரோ ஒருத்தர் இருந்துன்னு அந்த செயல்கள்லாம் செய்துன்னு இருக்கிறாரு, நாம செய்யற செயல் கிடையாது, நாம வெறும் வந்து ஒரு எக்யூப்மெண்டா தான் இருக்கிறோம், நாம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற ஒரு உண்மையை அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து நடக்கிற எந்த செயலுக்கும் பெருசா வந்து ரியாக்ட் பண்ணிக்கல. இப்போ ஓனர்ஷிப் இருக்கிறவன் தான் சார் வந்து ஐயோ கப்பல் முழுகுது என் சொத்தாச்சே அப்படின்னு அவன் தான் தலையில கை வச்சுன்னு உட்காந்து நிற்பான். அதில் வேலை செய்த ஒர்க்கர்ஸ்லாம் தப்பன்னு எல்லாம் தண்ணியில் குச்சி நீச்சல் வச்சுன்னு வந்து சேஃப் போட்டில் ஏறி உட்காந்துப்பான். கடைசியில் யாருடைய சோர்ஸ் ஆஃப் மணி வந்து லாஸ் ஆக போகுது? அந்த ஓனருடைய ஷிப்புடைய ஓனர் தான். அப்போ வேலைக்காரனை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை பற்றி கஷ்டமே படமாட்டான், அவன் பாட்டு லைஃப் போட்டில் ஏறின்னு போயிடுவான், தன்னை சேஃப் கார்ட் பண்ணி போயிடுவான். அது மாதிரி தான் இந்த ஷிப் அப்படின்றது வந்து இறைவனுடையது. இப்போ இந்த கிரியேட்டருக்கு கிரியேஷன் வந்து ஒரு பெஸ்ட் லெவலுக்கு போகணும்னு அவட்ட ஆசை. ஆல்ரெடி கிரியேஷன் மூலமா அப்படி வந்து இப்போ நம்முடைய லைஃப் கான்செப்ட் படி என்னன்னா, வாழும்போது நமக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களையும் நம்முடைய சந்ததியை உற்பத்தி பண்ணுறதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இறந்து போகிறதுன்றது ஒரு லைஃப் ஸ்பேனாக வச்சுட்டு இருக்கிறோம். இந்த அவுட்கம் வந்து இதில் கிடைக்கக்கூடியது வந்து நம்முடைய சந்ததிக்கு அதை கொடுத்துட்டு போகிறோம். இதுதான் உங்களுடைய லைஃபோடைய அர்த்தமே. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ படிப்பு படித்தவராக இருக்கலாம், எல்லாமே என்னன்னா தன்னுடைய சிப்ளிங்ஸை வந்து நல்லபடியாக வந்து வளர்த்து இந்த உலகத்தில் வாழ வைக்கணும். அது ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. அது அது வந்து அவங்கவுங்களுடைய ரெக்கார்டிங்கை பொறுத்து இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து
பயங்கரமாக வந்து செல்வந்தராக இருக்கிற குடும்பத்தில் வந்து பிறக்குது ஒரு குழந்தை. ம், அதே மாதிரி ஏழையாக ஒரு இருக்கிற குழந்தை இதில் பிறக்குது. இப்போ ம், ஏழையாக பிறந்ததுனால என்ன அது செத்தா போச்சு? ம், அதுவும் ஒரு வகையான வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு செத்து தானே போகுது. ம், அதுவும் 60-70 வருஷம் உயிரோட இருந்துட்டு தானே போகுது. ம், அதே மாதிரி இப்போ அந்த பரம்பரை பணக்கார வீட்டில் பிறக்கிறவனும் ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு தான் போகிறான். ம், அவன் அடுத்த தலைமுறைக்கு அதை வந்து கொடுத்துட்டு போகிறான், அவ்வளோதான். ம். ஸோ எப்பயுமே இங்கே கிரியேஷனுடைய பேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். அவ்வளவுதான். அதுக்கு ஃபேவர் பண்ணிக்கிட்டே போகுது. இதுதான் அவுட்கம் ஆஃப் தி யூனிவர்ஸ். ம், பட் கிரியேட்டருக்கு அதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டேன்னா எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? கிரியேட்டருக்கு வந்து என்ன யூஸ்ன்றத நம்மளால அது புரிஞ்சிக்க முடியாது. இருக்க முடியாது. ஏன்னா அவரு அந்த கிரியேஷனுக்கே வந்து ஆதாரமா இருக்கிறவருக்கு வந்து எவ்வளோ அறிவு இருக்கும், நமக்கு எவ்வளோ அறிவு இருக்கும். ரொம்ப ஸோ அதை கம்பேர் பண்ணவே முடியாது. முடியாது. அதனால நான் ஏன் பிறந்தேன்ற கேள்வியெல்லாம் பாடலாம் கூடாது. நீயே பிறக்கல, நான் தான் உன்னை பிறக்க வச்சேன். ம். அப்புறம் நீ எப்படி கேள்வி கேட்பற, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ட்டு? அப்போ ஒரு ஹியூமன் கோலே என்ன? வாழு, சாப்பிடு, தூங்கு, வேலை செய்ய, செத்துப்போ, அவ்வளோதான். இதுக்கு மேலே எவனாலையும் எந்த ஒரு ஆதாயத்தையும் கொடுத்ததா தெரியல, அவ்வளோதான். அவ்வளவுதான். அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. ஏழை வந்து 100 ரூபா கொடுத்துட்டு போகிறான், பணக்காரன் 1000 ரூபாய் கொடுத்துட்டு போகிறான், கோட்டீஸ்வரன் கோடிக்கணக்கான சொத்தை கொடுத்துட்டு போகிறான். ம், இவ்வளோதானே வழிய, அதில் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. வேற என்ன பெருசாகிட்டு போகிறான்னு யோசிச்சு பாருங்க. ஆமா. அவன் செத்தாலும் சாவத்தான். 1000 வருஷமா நடந்ததான் இப்ப நடக்குது. அவ்வளோதான். அதேதான். என்ன டிஃபரன்ஸ் இல்லை? ஒன்றுமே இல்லையே. கூலிக்கு போறோம், குடும்பத்தை வைக்கிறோம், வேலை வைக்கிறோம். அவ்வளோதான். வாழ்வாதாரம். ஏங்க 100 ரூபாய்க்கு கூலிக்கு போனாலும் கூலியால் தாங்க. 1,00,000 ரூபாய்க்கு கூலிக்கு நின்னாலும் நீ கூலிக்காரன் தாங்க. கூலிதான். அப்ப அவ்வளோதான். நம்ம வந்து கடவுளின் கூலிக்காரர்கள், அவ்வளோதான். ம், கடவுள் என்ன வேலை சொல்றாரோ அதை செய்துட்டு போற கூலிக்காரங்க தான் நம்ம. ம். அதோட நம்ம நிறுத்திக்கணும். ஐயோ. அதை மாதிரி போறது தான் வாழ்க்கை. ம். இதுக்கு மேல ஒன்றும் ஓவரா கிடையாது. யோசிச்சு ஓவராதான் எல்லாம் குழப்பி அடிச்சு இவர் கடைசியில வாழ்க்கையை வாழ்றான். ஆமா, அவன் சிம்பிளா வாழ்றான். அவன் ஒரு லெவல்ல அவன் ஹாப்பியா இருக்கிறான். ஏன்னா அவன் டூ மச் திங்கிங் இல்ல. சார். வர்றான், டூ மச் திங்கிங்கிறது இல்லை சார். அதாவது ம், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ. பசிக்கும் போது ஒரு உணவு, சரியா? Of living. பசிக்கு ஒரு உணவு. பசிக்கும் போது எதையா ஒன்று உள்ள போடணும். ம், அது வந்து டைமுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓவர். ம், சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. ம், அதுக்கு நீ தூங்கும் போது டிஸ்டர்ப் ஆகாம தூங்கிட்டேன்னா அது செகண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனு. ம், மூணாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நீ படுக்கிறதுக்கு ஒரு இடம். அது எந்த இடமாவும் இருக்கலாம். ம், அந்த ஒரு இடம்னு இருந்தாலே போதும், அதோட நீ சாட்டிஸ்ஃபை ஆகிடுவ, தூங்கிடுவ, எழுந்துப்ப. அப்புறம் காலை கடன்களை முடிக்கிறதுக்கு ஒரு இடம், ம். சரியா? இந்த 4 ஐட்டங்கள் இருந்தாலே உன் வாழ்க்கை சாட்டிஸ்ஃபைடு சார். ம். இதுக்கு அடுத்ததாக நீ வளரும் போது அந்த காமத்தினுடைய பார்ட்னர் கிடைச்சிட்டாங்கன்னா அந்த காம உணர்வும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ம். அது மூலயமா பிறக்கிற குழந்தைகள் வந்து அடுத்த ஜென்ரேஷனை வளர்க்கறதுக்கான ஒரு வித்து போட்டுட்டு வந்துட்டு, அவ்வளோதான். ம். இனிமேட்டு அதுங்க வளர்ந்து அதுங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணிட்டு போயிடும். ம். வேற ஒன்றுமே கிடையாது சார். சரி, இப்போ வந்து எப்படின்னா அந்த அந்த வாழறது இதே தான். இதுதான் பேசிக் வாழ்க்கை.
சரியா? இந்த வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம். எப்படி? இப்போ நீங்க சாப்பிட்ற பொருளை வந்து காஸ்ட்லியான பொருளாக சாப்பிட்லாம். ஆனால் அது காலையில் என்னவா போகுது? ஜீரணமான பிறகு ஷிட்டாக தான் போகுது. ஐயோ ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடை நேற்று வாங்கி சாப்பிட்டுட்டேன், அதனால அந்த ஷிட்டை எடுத்து பதுக்கி வைக்க போறீங்களா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ நீ வந்து காஸ்ட்லியாக சாப்பிட்டாலும் அது காலையில் அதுக்கு வேல்யூ கிடையாது, அடுத்த நாளுக்கு அது வேல்யூ கிடையாது. அவ்வளோதான். அப்படி ஒரு வேல்யூவா இருக்கிற பொருளை சாப்பிடணும்னு என்னத்துக்கு அவசியம் சொல்லுங்க? அதுவும் ஆசை தானே. அவ்வளவுதான். இந்த ஆசைகளை நீங்க கட்டுப்படுத்தும் பொழுதுதான் நீங்க வந்து திருப்தியா இருப்பீங்க. இதை தாண்டி தாண்டி ஆசைகளை வந்து வளர்த்துக்கிட்டே போனீங்கன்னா நீங்க வாழ்நாள் முழுவதுமே அந்த திருப்தியை அடையவே மாட்டீங்க. அப்ப திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா. அப்ப பிறப்பு இல்லாம இருக்கணும், இல்லாம இருக்கணும், என்ன மீன் பண்ணினோம்? அதுதான் வந்து பேசிக் நீட்ஸ் எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போதான் நீ பிறப்பு இல்லாம போக முடியும். என்ன பேசிக் நீட்ஸ்? குடும்பம். அப்படி கிடையாது. பசி என்பது வந்ததுனால தானே நீ சாப்பிட்ட. பசியே வரலன்னா சாப்பிட வேண்டியதில்லை. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லின்னு வரேன். தூக்கம் என்ற ஒன்று கொடுக்கப்பட்டதுனால தானே நீங்க தூங்குனீங்க. இப்ப அந்த தூக்கம் என்ற உணர்வே உனக்கு வரலன்னா அதுக்கப்புறம் நீ ஏன் தூங்க போற? மூன்றாவது, சுவாசிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் நீ சுவாசிக்கிற. அது தேவைப்படாம போகும்போது அந்த சுவாசத்துக்கு நீ வந்து சுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தண்ணியில் வந்து முங்கனா கூட நீ வந்து அது சுவாசத்தை பற்றி டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா நீ உயிரோடு தான் இருக்க போற. சரியா? ஸோ பசி என்பது உனக்கு வராமல் போயிடும். அதுக்கு அடுத்தது உனக்கு அந்த சுவாசம் என்பது இருக்காம போயிடும். அப்புறம் உனக்கு வந்து தூக்கம் என்பது இல்லாமல் போயிடும். நீ சாப்பிட்டா தானே எல்லாம் வெளியில் வரப்போகுது. காலையில் நீ எதுவுமே சாப்பிடலன்னா உங்களுக்கு எப்படிங்க மோஷன் வரும்? வராது இல்லையா? அப்போ நீ எதுவுமே சாப்பிடாத நிலைமைக்கு போயிட்ட பிறகு அந்த மலா ஜலம் என்பது வரவே போகிறது கிடையாது. அதுக்கான ஒரு இடத்த தேட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ நீங்க தற்சார்பு நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் நாட் டிபெண்ட் ஆன் எனிதிங். இதுக்கு பேர் தான் சுத்த தேகம். ஸோ அதுதான் ஃபைனல் ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த நேரத்துக்கு போகிறீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ செத்தாலும் எல்லாரும் அதே டெஸ்டினேஷனுக்கு தான் போகணுமா இல்லாட்டி? சார் இப்போ கரண்ட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கரண்ட்டுன்றதுக்கு என்ன சார் தனித்தனி ஊரா சார் இருக்குது? அங்கே எங்க சார் நரகம் சொர்க்கம்லாம் கிடையாது சார். நரகம் சொர்க்கம் எல்லாமே இதே உலகத்துல அனுபவிக்கிறது மட்டும்தான் சார். வேற நரகம் சொர்க்கம் தனித்தனி ஊர்ல எல்லாம் இல்ல. ஆமா. அதனால அதை அனுபவிக்கிறேன் போறேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த எண்டு ஸ்டேஜுக்கு போகும்போது அங்கே எதுவுமே இருக்காது. நரகமும் இருக்காது, சொர்க்கமும் இருக்காது. இதையெல்லாம் அனுபவிக்கிற உணர்வும் இருக்காது. அப்ப சிவனோடு ஒன்றாவணும் என்ன சொல்ல? சிவனோட ஒன்றாலாம் ஆவறது இல்ல, சிவனாகவே ஆயிடுற. அவ்வளவுதான். சிவனாய் இருப்பதை தவிர்ப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா உணர்வு தான். அந்த உணர்வெல்லாம் கடந்ததாம் அருட்பெருஞ்சோதி. அந்த சிவம் என்பது வந்து உணர்வோடு இருக்கின்ற போது மனிதன், உணர்வு அற்று போகும்போது அவன் சிவம். இப்ப ஒரு மனுஷனை வழிபடுத்தோம், ஒரு மனுஷனை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லுவீனும் 5 எழுத்து சொல்லிக் கொண்டே சான்ஸே கிடையாது. சான்ஸே கிடையாது. கிடையாது.
எந்த திருட்டு பூனையும் திருட்டு பூனையாக பிறந்ததை வந்து திருட்டு பூனையாக தான் இருக்கும். அது எப்போ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வரும்போது பாய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் அது நல்லவனா நடிக்கும். நடிக்கிறதா நம்ம எல்லாம் நடிப்பு தான். ஆமா, அந்த பூனைக்கு பக்கத்துல கருவாடை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த பூனைக்கு பக்கத்துல கருவாடை இருக்குது, நீங்க இருக்கிற வரைக்கும் கம்முன்னு இருக்கிற பூனை. நீங்க அப்படி போய் ரூமை தாண்டி போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பூனையும் கருவாடை மட்டும் விட்டு போனீங்கன்னா கருவாடை காலி பண்ணிடுறது. அதனுடைய இயற்கை தன்மையே வந்து இப்ப கண்ட்ரோல்ல வச்சுங்குது. அது உங்களுக்காக பயந்துங்கன்னு. அவ்வளவுதான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒண்ணு இருக்குது அடையறதுக்குன்னு நினைக்கவே நினைக்காதீங்க சார். அதெல்லாம் ஆமா, எதுவுமே வேண்டாம் சார். ஆமா, நீங்க எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. என்னைக்கு அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறதா இருந்ததுன்னா அது வந்து கொடுத்துருவாங்க சார். அவ்வளவுதானே வரைக்கும். வேற எதுவும் பெரிய இதுல சீக்கிரசி எல்லாம் கிடையாது. அதனால அதெல்லாம் விட்டுடுங்க. சும்மா அப்படியே யோசிக்கிட்டு நம்ம இப்படி இங்க போகணும் அங்க போனோம் அப்படின்னா வந்து உங்க பயணம் நீண்டு கொண்டே இருக்கும். எங்கேயும் போறதும் இல்லை நீங்க. அவ்வளவுதான். அதாவது அதுக்கு தான் வந்து திருவிளையாடல் புராணத்தை வச்சாங்க. அதுல வந்து சிவனும் பார்வதியும் அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து முருகர், இன்னொருத்தர் பிள்ளையார். பிள்ளையாருடைய வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலி. முருகருடைய வாகனம்னு பார்த்தா மயில். ஸோ ரெண்டுத்துல எது வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும்? மயில் தான். சரியா? இப்போ அந்த இடத்துல வந்து ஞான பழத்தை பற்றி ஒரு போட்டி வருது. யார் வந்து உலகத்தை சுற்றி வருகிறார்களோ முதலில் அவங்களுக்கு இந்த ஞானப்பழம்னு சொல்லிடுறாங்க. இப்போ முருகர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் வந்து ஒரு ஃபாஸ்டான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கிறதுனால அவர் வந்து டபக்குன்னு அது மேலே ஏறி உக்காந்துன்னு சர்றன்னு பறந்து போய் உலகத்தை சுற்றி வர போயிடுறாரு. ஆனால் பிள்ளையார்கிட்ட இருக்கிற நோய் எலி. அவர் எந்த காலத்துக்கு வந்து அது மேலே ஏறி உக்காந்துன்னு சுற்றி வர்றது சொல்லுங்க. அப்போ அவர் வந்து அறிவுபூர்வமாக யோசிக்கிறார். அப்போ உலகம்னா என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுறாரு, அம்மையப்பன்னா என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன்றதை புரிஞ்சுக்கிறார். அப்போ அம்மா அப்பாவை சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றி வந்ததாக தான் அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா அம்மையப்பனை வந்து சுற்றி வந்து படத்தை வாங்கிக்கிறார். ஸோ அப்போ அந்த ஃபாஸ்டஸ்ட்டு வெஹிக்கிளில் வச்சுங்கிறவர் தோற்று போயிடுறாரு. நம்ம இதில் சொல்கிறோம் இல்லையா, அந்த ராபிட் அண்டு டாட்டாய்ஸ் ரேஸ், அதே தான். ஆமாம், ராபிட்டும் ஆமையும். ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். இது அப்படி இருந்து ஏன் காகபுஜிந்தர் சித்தர் ஒரு பாடல்ல சொல்றாரு, 10ஆம் வாசலை தாண்டி போய்க்க முருகனை காணவ பிள்ளையார்கள், ஆனா அவைய கண்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போ, அதுல நிக்காது. ஏன் அவரை அப்படி சொல்லும்? இல்ல சார், நீங்க வாழ்ந்த காலம் இல்ல, இப்ப வாழ்ந்த காலம் வேற, அவங்க வாழ்ந்த காலம் வேற. அவங்க வாழ்ந்த காலத்துல வந்து இந்த பக்தி மார்க்கம்ன்றது வந்து உச்சத்துல இருந்த மார்க்கம். மனிதர்களுக்கு வந்து மதங்களை பற்றி பேசக்கூடிய சுதந்திரம் அளிக்காத காலம். நீ முருகரை பத்தி எதாவது பேசினா வெட்டிடுவாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரம் அப்படி இல்லாத பட்சத்துல அன்னைக்கு அவர் வந்து இதெல்லாம் பொய்ன்னு சொல்லியிருந்தாருன்னா அவரை தூக்கில போட்டிருப்பாங்க. அதனால அவர் அந்த பாடல்கள்ல வந்து எல்லாமே வந்து அந்த பெயர்களை வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில அது வேற. இப்ப கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீங்க,
கந்த சஷ்டி கவசத்தில் சொல்லாத சீக்ரெட்டே கிடையாது. ம், ஆனால் அது பக்தி பாடல் மாதிரி தெரியும், ம், முருகருக்கான பாடல் மாதிரி தெரியும். ம். ஆனால் அதில் தான் எல்லா சீக்ரெட்டும் பதிஞ்சிருக்கு அதில். அவ்வளோதான் விஷயம். அவங்க அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அவ்வளவுதான். ம். அதான் இது இப்ப எனக்கு வந்து லைஃப்ல ஒரு 2-3 தரம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. ம். அப்ப தெய்வங்கள் ஒண்ணும் காணையில, ஆனா இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கி. இப்ப நானும் இந்த மரமும் உண்டு, நான் ஒரு உயர்ந்த மனநிலையில இருக்கிறேன். அந்த நீங்க எப்பயும் சொல்ற அமிர்தம் குடிக்க ஒரு ஆனந்தம் வரும், ஒரு செக்ஸ்ல அதை தாண்டி ஒரு ஆனந்தம் வரும். ஒரு 1 மினிட்டுக்கு இருந்தது அப்படி ஒரு ஆனந்தம். உலகத்தை பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கும். பார்க்க நினைப்பேன் ஒண்ணுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு இருக்கிற இந்த ஹாப்பினஸே எல்லாம் அடைஞ்ச மாதிரி இருக்கு. அதான் உங்க வாழ்க்கை, உங்க வார்த்தையில சொல்லிட்டு பாருங்க. இப்ப இந்த விஷயத்த நீங்க எந்நேரமும் பெற்றீங்கன்னா நீங்க ஏன் வந்து உலகத்துல வேலை செய்ய போறீங்க? உங்களால முடியாது. உலக இயக்கத்துக்கு நீங்க பயன்பட மாட்டீங்க. அடிச்சிட்டு அதுதான் நடந்துட்டு இப்ப எனக்கு ஐயா. அதான் நான் இவ்வளவு வந்து தூரம் கேட்கிறேன்னா என்ன, ஒரு 7-8 வருஷமும் எனக்கு இது நடந்துட்டு அதுல இருந்து நான் என் பர்சனாலிட்டியே மாறிட்டு ஃபுல்லா. அது மட்டும் நான் நார்மலா தான் போய் கொண்டுதான். மற்ற எல்லாம் அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் சித்தர்கள் இதுவும் சைவத்தையும் வைணவத்தையும் சித்தடையதையும் கரைச்சு குடிச்சு என்னடா இது நடந்தது, இது என்னதான் செய்யறதுன்னு அப்படி எல்லாம் இல்ல. இப்ப நீங்க வந்து உங்க ரெக்கார்டிங்லாம் அப்படி இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்படியே ஓட்டுங்க, அமைதியா போங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எதெல்லாம் வழியில காட்சிகள் வரணுமோ அங்க தெரியுங்க. நீங்க கொடைக்கானல் மலையில வந்து பஸ்ல ஏறி உட்காந்துட்டீங்கன்னா அது சுத்தி மேல ஏறுற வரைக்கும் தெரிகிற காட்சிகள் தெரியத்தானே செய்யும். யாருக்காவது அதை வந்து ஒளிவு மறைவா வைக்க போறாங்களா? உனக்கு காட்டுவேன், உனக்கு காட்ட மாட்டேன்னு. அவ்வளவுதான். இது உங்க ரெக்கார்டிங்ல எது வந்து இருக்கோ அந்த ரெக்கார்டிங்ல காட்டக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு கிடைச்சிரும், அவ்வளவுதான். அதுல ஐயா நீங்க இப்ப லாஸ்ட் இயர் தான் உங்களோட இந்த வீடியோஸ், லாஸ்ட் இயர் தான் உங்களோட வீடியோஸோட பார்க்க அந்த தெளிவை பற்றி கேட்க எனக்கு ஒன்ஸ் நான் சொல்லுவேன், நான் அந்த தெளிவை ஒருக்கா கண்டேன். அப்ப எனக்கு தெரியாது தெளிவுண்டு. அப்ப நான் எப்படி கண்டாண்டா, நான் வந்து என் ஃப்ரெண்டோட பால்கனில இருந்து நாங்க வந்து ஒரு அது நான் நெகட்டிவா சொல்லல, நாங்க ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துனாங்க. புரியுது. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மைண்ட ஆல்டர் பண்ணி கடைசியில வெள்ளக்காரன் போதைன்னு சொல்லிவிட்டா, ஆனா கடைசியில பார்த்தா அது போதையே இல்லை, அது வந்து மனுஷன் உண்மையான நிலை. ஆமா, போதான் விளங்கினது. அதுல என்ன நடந்ததுன்னா, நாங்க சுவிட்சர்லாந்துல ஒரு சின்ன ஊர்ல இருக்கிறோம். அப்ப இவர் ஒரு கிராமத்துல இருக்கிறார். அப்ப இவரோட அபார்ட்மெண்ட் பில்டிங் நல்ல மேலே இருக்கு. அதுல இருந்து பார்த்தோம் இவட்ட ஊர் வந்து விடிய மார்னிங் 5 o'clock. அப்ப அந்த ஹோல் மேல இருந்து ஒரு தெளிவு மாதிரி ஒரு கை மாதிரி ஏதோ வருது, ஒரு பிளாஸ்மா டிரான்ஸ்பரண்ட் மாதிரி வந்து அந்த ஃபுல் ஊரே எழுப்பி விடுது. அது வந்த பிறகுதான் எல்லாரும் லைட்டை போடினும், ரெயின் வருது, கார் ஓடுது, எல்லாமே நடக்குது. ஆமா, அப்ப எனக்கு விளங்கல. நான் உங்களோட வீடியோஸ் பார்க்க தான் எனக்கு அப்ப நடந்தது. அதுதாங்க. அது ஒன்றும் இல்லை. நீங்க அதை ஒரு பொருளை யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த பொருள் வந்து உங்களுடைய யூனிஃபார்மை கழட்டி விட்டுடுதுங்க. அதேதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால ஒரிஜினாலிட்டிக்கு நீங்க போயிட்டீங்க. ஆனா அந்த பொருளை யூஸ் பண்றதுன்றது வந்து உலகியல் ரீதியா தப்பு. அதாவது என்ன சொல்றதுன்னா, அது என்ன பண்ணுன்னா உங்க உடம்புன்ற இன்ஜினை காலி பண்ணிடும். அதை நீங்க வந்து டைரக்டாவே உங்களாலேயே அந்த சக்தியை பெற்றுக்க முடியும், பொருள் இல்லாமையே. எந்த பொருள் இப்போ காய கல்பத்துக்காக இந்த மாதிரி மூலிகையெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லி கிடப்பாங்க. ஆனால் உடம்பு காயக்கல்பமாக மாறுறதுக்கு வந்து வெளி பொருட்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்றது தான் உண்மை. அது ஒரு இலூஷனை தான் கிரியேட் பண்ணும். சரியா? ஆனா நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணா மட்டும்தான் காயகல்பமாகும். சரியா? அது என்னன்னா உங்க உயிரை கொண்டுதான் அதை வந்து காயகல்பமா அந்த உடலை மாற்ற முடியும்.
அது அந்த ஃபயர் லைட். ஆமாம், அதுதான் உங்களை காயகல்பமாக மாற்றும். அதுக்கு தடையாக இருப்பது தான் உங்கள் மனம். அந்த மனம் தடிமனாக இருக்கும்போது வந்து அந்த உயிராற்றல் உடம்புல இறங்காது. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணங்களை நீங்கள் குறைச்சிக்கிறீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைகளை நீங்கள் குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்கள் மனது வந்து தின்னா மாறிடும். அப்போ உயிராற்றல் ஆற்றல் உடம்புல இறங்க ஆரம்பிச்சிடும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாமே நடக்கும். இதுதான் அதுக்கான வழி. ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய நல்ல எண்ணங்களையும் உடம்புல சேர்த்துக்க கூடாது, நிறைய கெட்ட எண்ணங்களையும் சேர்த்துக்க கூடாது. நல்ல எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொன் விலங்கு, கெட்ட எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு விலங்கு. ஆனால் இரண்டு விலங்குமே உங்களுக்கு யூஸ் கிடையாது, ரெண்டுத்தையும் ஒற்றையும் தான் வெளியே வரணும். ஆனா அது ஒரு உயர்ந்த நிலை ஐயா. அதுல இருக்க எல்லாரும் மேல அன்பு வரும். ஆமா, எல்லாரும் மேல அன்பும் வரும், ஒரு கருணையும் வரும். வாழ்க்கையில இவ்வளவு செய்யணும், நல்லது செய்யணும், மாத்தி இது தர்மமா இருக்கும், அப்படி இப்படி வருது. ஆனா அந்த வேலை பில்லுகள் அதை கேட்டா உடனே லோ கான்சியஸ். அதான் சொல்றேன், அதெல்லாம் வந்து அது இயற்கை தன்மை சார். யூனிஃபார்ம் இல்லாத பட்சத்துல எல்லா உயிர்களும் ஒன்னா மெர்ஜ் ஆயிடும் சார். There is no other person. பூனிய கண்ணாவே ஒரு ஆனந்தம், ஒரு மரத்தை எல்லாமே மோர் அலைஃபா தெரியுது. இல்ல, இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க பூனைய பார்க்கல, இப்ப நான் வந்து சாதாரண மனுஷனா பூனைய பார்க்கறேன், நீங்க பூனைய பார்க்கல. பூனை என்ற உருவத்துக்குள் ஒளிந்திருக்கின்ற அந்த எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லக்கூட உயிரை பார்க்குறீங்க. தட் மீன்ஸ் உங்களையே பார்க்குறீங்க. அப்போ உங்க மேல இருக்கிற அன்போட வேற யார் மேல அதிகமான அன்பு இருக்கும்? அதனால தான் உங்களுக்கு அது மேல எல்லா பொருட்களை பார்க்கும் போதும் அந்த மேல அன்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னா அது எல்லாமே ஒண்ணு. ஆமா, இப்போ ஒரு பூ மலர்ற கூட இப்ப நாம இந்த நார்மல் ஸ்டேஜ்ல காண மாட்டோம். ஒரு பூ மலர்ற, ஆமா, அந்த ஸ்டேஜ்ல மலர்றதெல்லாம் ஒரு அழகழகா தெரிஞ்சு கொண்டு இந்த பிரபஞ்சத்துல எல்லா சின்னனுக்குள்ளேயும் அவ்வளவு படைப்பு படிச்சிருக்கிறானே இந்த கடவுள். ஆமா, ஒரு சின்ன பூக்குள்ளே 1000 ஷோ நடக்குது, பெரிய ஷோ நடக்குது. ஆமா, ஆனா இந்த லெவல்ல இருந்தா வேலை செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதான் பிரச்சனை. அதான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்முடைய டெஸ்டினியில வந்து சில ஒர்க்ஸ் இருக்குது, அந்த ஒர்க்கு முடிகிறது தான் நம்ம கடமை. அது வரைக்கும் இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் ஒரு ஓரமா, இதெல்லாம் எங்கேயும் போயிடாது, சும்மா இருந்துட்டு போ, எங்கேயும் போக. ஆமா, என்னைக்கு இதெல்லாம் பர்மனெண்ட். ஆனா வந்து உங்களுடைய அந்த கடமைன்றது வந்து பர்மனெண்ட் கிடையாது. இப்ப உங்க பசங்கள குழந்தையா இருக்கும் போது தான் நீங்க தூக்கி வச்சிருப்பீங்க, அதுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு தூக்கி வச்சா கூட வேணாம் டாடி நான் நடந்து வரேன்னும். அதுக்கு மேல காலேஜ் படிச்சுட்டாங்கன்னா அவங்க உங்க சொல்றதே கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வேற, நீங்க வேற ஆயிடுவீங்க. ஸோ அந்த காலங்கள் வரைக்கும் நீங்க அந்த கடமைக்கான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அப்ப நீங்க கடமையெல்லாம் முடிக்கும் போது கூட இதே காட்சிகள் எல்லாத்தையும் நீங்க ரசிக்க முடியும். அதுக்கு வயது ஒரு தடை கிடையாது. இப்போ ஜன்னலை திறந்தீங்கன்னா அந்த காட்சி எப்பயுமே என்னைக்குமே இருக்குங்க. அது ஒரு வயசு குழந்தை ஜன்னல் திறந்து பார்த்தாலும் அந்த காட்சி அங்கே தான் இருக்கும். 90 வயசு பாட்டி திறந்தாலும் அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் அந்த ஒரு வயசுலேருந்து 90 வயசுக்குள்ளே முடிக்க வேண்டிய கடமைகளை முடி, அப்புறமேட்டா ஜன்னல் திறந்து வேடிக்கை பார்க்கலாம். அது வரைக்கும் கம்முன்னு இருங்க, அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஜன்னலை திறக்க மாட்டேறீங்க, மற்றவங்களாம் தெரியாமையே ஜன்னலை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி முடியாமல் இப்படி இருந்துட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஆமாம், ஒரு கிளாஸஸ் ஒரு ஸ்பெக்ஸ் போட்ட மாதிரி தானே இருக்கு ஐயா அந்த ஸ்டேஜ்ல, அவ்வளவுதான். ஒரு எல்லாம் கிளியரா தெரியுது, எல்லாம் மோர் அலைஃபா தெரியுது. ஆமா, அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இந்த கருப்பு திரையண்டா அதே நீங்கள அப்படி மறைச்சு வச்சோம். இந்த கண்ணை மூடினா இப்ப பிளாக்கா தெரியுதுண்டா. கண்ணை மூடி பிளாக்கா தெரியறதெல்லாம் இல்லை சார். அந்த பிளாக்கா தெரியறத காட்டுறது எது சார்? உணர்வு. சரி, இப்போ ஒரு பிளாக்னு ஒரு கலரை எப்படி சார் பார்த்தீங்க? அதுக்கு ஒரு லைட் சோர்ஸ் வேணுமா இல்லையா?
புரியுதா? ஸோ யூ ஆர் ஹேவிங் தட் லைட்டுன்றதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்னமோ ஒரு லைட் வந்து எங்கேயோ இருக்குது, நாங்கள் போய் பார்க்க போகிறோன்றதை நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆல்வேஸ் யூ ஆர் யூஸிங் எ டார்ச் லைட். அந்த டார்ச் லைட் ஒளியில தான் உங்களுடைய வழி நடத்துதல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டார்ச் லைட் எங்கேருந்து லைட் வருதுன்னு வெளியில் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அது இங்கேருந்து தான் வருது, உங்ககிட்ட இருந்து தான் வருது. யூ ஆர் தட் அருட்பெருஞ்சோதி, அவ்வளோதான். அது கடைசியில் புரியும். இப்போ எதுக்கு தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். எவ்வளோ அதெல்லாம் நன்றி ஐயா. நான் திருப்பி ஒர்க்குக்கு போகணும். ஓகே ஓகே. ஐயா இந்த உங்களுக்கு வெஸ்டர்ன் யூனியன்ல அனுப்பினா ஈஸி ஐயா. அது என்ன? அதுவும் அனுப்பலாம். அது கொஞ்சம் ஈஸியா. லாஸ்ட் டைம் உங்களுக்கு இல்லைங்க, அதை அந்த ஏயு பேங்க்ல சாப்பிட்டாங்க, அவன் வேஸ்டா பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். அது அனுப்பாதுங்க. இப்போ நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, இந்த டிபிஎஸ் அனுப்பிச்சிருக்கிறேன் பாருங்க. அந்த அக்கௌண்ட்ல நீங்க அந்த வெஸ்டர்ன் யூனியன்ல இருந்து நீங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கரெக்டா கொடுத்தீங்கன்னா அதை அனுப்பிச்சிருவாங்க. இப்போ வெஸ்டர்ன் யூனியன் அனுப்பினா உங்களுக்கு ஒரு கோட் தானே வரும் ஐயா. ரெடி, அந்த கோட்டை நீங்க போய் காட்டினா உங்களுக்கு கேஷ் தருவாங்க. இல்லை, எனக்கு அது ஒரு வகை இருக்கு. இப்போ நீங்க அங்கே கேட்டீங்கனால இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க போட்டுருங்கன்னு சொன்னாலும் கூட போடுவாங்க. அதையும் கேட்டு பார்க்கலாம். சரியா பண்ண, அப்படி நான் செஞ்சு பார்க்குறேன். 2 விஷயமும் இருக்குது. நீங்க கேளுங்க, அந்த மாதிரி என்னன்றது கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. சரி. ஓகே சார், ஓகே சார். ஓகே ஐயா, நன்றி.